இன்றைக்கி ஹலோ ஃபுட் இஸ் தமிழில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டி செய்யக்கூடிய பீர்க்கங்காய் முட்டை மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல பொடியாக நறுக்கின இஞ்சி, 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகாய், அதோட 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி விடலாம். இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பீர்க்கங்காவையும் சேர்த்துக்கலாம். இப்போது இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், காயெல்லாம் நல்லா சுருங்கி 90% வரைக்கும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் எல்லா மசாலாவையும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், காய் கம்ப்ளீட்டாக வெந்தாச்சு. இப்போது இதில் 4 முட்டையை சேர்த்துக்கலாம். நாலு முட்டையை சேர்த்ததுக்கப்புறமா இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போது உப்பு வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் போட்டுருங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்டிருக்கீங்க, பார்த்து போட்டுக்கோங்க. இப்போது இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்படி இல்லைன்னா சிக்கன் மசாலா, கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக செய்யக்கூடிய பீர்க்கங்காய் முட்டை மசாலா ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.